இந்திய விவசாயிகளை அடிமைப்படுத்துகிற சட்டங்களை நிறைவேற்ற முயற்சிக்கிறது. எதிர்த்து நீதி கேட்டு போராடுகிற விவசாயிகளை டெல்லி காவல்துறையை கொண்டு தடியடி தாக்குதல் நடத்துகிறது. கண்ணீர் புகை வீசுகிறது, தண்ணீரை பிச்சு அடிக்கிறது. அமைதி வழியில் நீதி கேட்டு டெல்லி வந்த விவசாயிகளை இன்றைக்கு காவல்துறையால் கலவரத்தை உருவாக்க முயற்சிக்கிறது. விவசாயிகளை உலகரங்கி தவறாக சித்தரிப்பதற்கு முயற்சி எடுக்கிறது. உலக நாடுகளே இன்றைக்கு இந்திய விவசாயிகளுடைய போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கிற நிலையில் உங்களுக்கு வாக்களித்த விவசாயிகள் வீதியில் நின்று நீதி கேட்டால் காவல்துறையை கொண்டு அடித்து ஒடுக்கி விடலாம் என்று மோடி நினைப்பாரையானால் விவசாயிகளிடத்தில் அவர் அம்பலப்பட்டு போவார். இந்தியாவில் அவர் அந்நியப்பட்டு போவார். அம்பானிக்காக அதானிக்காக இந்திய விவசாயிகளை அடகு வைக்க முயற்சிக்கும் மோடியை விடமாட்டோம். நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஒன்றுபட்டு இந்திய விவசாயிகள் டெல்லி விவசாயிகள் மீது நடத்திய தாக்குதலுக்கு நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம். டெல்லி விவசாயிகளுக்கு ஆதரவாக தமிழகம் பற்றி எறியும். தமிழகத்தில் போராட்டம் தீவிரமாகும். விவசாயிகள் ஒன்றுபடுவோம். அதற்கு எச்சரிக்கை செய்கிற இந்த கண்டன ஆர்ப்பாட்ட முற்றுகை போராட்டத்தை இன்றைக்கு தஞ்சையில் தமிழக விவசாய சங்கம் நடத்தியிருக்கிறது. தொடர்ந்து மாநிலம் முழுமையில் நடத்திக் கொண்டிருக்கிறோம். விரைவில் ஒன்றுபட்ட விவசாயிகள் தமிழகம் முழுமையில் ஒன்று கூடி தேவையானால் சென்னையையும் முற்றுகையிட தயங்க மாட்டோம் என நான் எச்சரிக்கிறேன். இந்த சட்டத்திற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் முழு ஆதரவு அளித்து நிறைவேற்றியிருக்கிறது. இதனால் வெற்றி தலைகுடுகிறோம். தமிழக விவசாயிகள் இந்த கருப்பு சட்டத்துக்கு ஆதரவு அளித்தது தமிழகம் என்கிற அவப்பெயருக்கு ஆளாகி இருக்கிறது என்பதால் நாங்கள் வெற்றி தலைகுடுகிறோம். திரும்ப பெற வேண்டும். பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு அளித்த கூட்டணி கட்சிகள் இன்றைக்கு வட மாநிலங்கள் முழுமையிலும் இதற்கு கண்டனம் தெரிவித்து வெளியேறுகிறது. நான் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களையும் நாங்கள் உங்கள் பாதம் தொட்டு வணங்குகிறோம். ஒட்டுமொத்த தமிழர்களுடைய உணர்வுக்கு மதிப்பளித்து இந்த சட்டத்திற்கு ஆதரவு கொடுத்ததை திரும்ப பெற வேண்டும். மோடியை வலியுறுத்தி இந்த சட்டத்தை திரும்ப பெறுவதற்கு நீங்கள் முன்வர வேண்டும். இல்லையால் தமிழக விவசாயிகள் உங்களை மன்னிக்க மாட்டார்கள்.